அவங்க அடக்கி இருந்தார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் கேஸ் போடுறாங்களே. இப்போ எக்கச்சக்கமாகிடுச்சு, எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் ஆயிடுச்சு மெயின்டெனன்ஸ் கேஸ். ஆகும்ண்ணா ஏதாவது சண்டையா, நான் உன் மேலே உன் குடும்பத்து மேலே வரதட்சணை கூட போட்டுருவேன். சரி, புருஷன் ஒழுங்கா பார்த்துக்கிறான்னு சரி, நான் கேட்குற காசு கொடு, நான் கேட்குறத கொடு. அப்படி அவன் கொள்ளையடிச்சிட முடியாது. அவன் பிரிண்ட் அடிக்கல, நல்லா கொஞ்சம் பிரிண்ட் அடிச்சு அவங்க உள்ளவே உட்காரணும். தப்பு. சட்டத்துக்கு முறையாக சம்பாதிக்கிறான். நீங்கள் ஆகாபோத்தத்தில் ஹைகோர்ட் டெல்லி ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயின்டெனன்ஸ் ஒருத்தவங்கள பராமரிக்க செலவை தவிர அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கிறது இல்லை. வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, பிடுங்கிறது இல்லை. அதாவது இங்கிலீஷில் எக்ஸாப்ஷன், அதாவது வந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் வாங்க பார்க்குறீங்க அப்படின்றது வந்து தெளிவாக, அதாவது கெட்ட வார்த்தை இல்லாமல் டீசென்ட் லாங்குவேஜில் நீங்கள் வாங்க பார்க்குறீங்க. நம்ம தமிழ் லாங்குவேஜில் டீசெண்டாக சொன்னால் பிடுங்க பார்க்குறீங்க. பிடுங்கிறதுக்கான கேஸ் இல்லை மெயின்டெனன்ஸு. அதனால டெல்லி ஹைகோர்ட்டில் ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து ஒருத்தவங்க பராமரிக்க தவிர ஒருத்தவங்கள சொகுசா வாழ்றதுக்கு, இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தி இன்னொரு சொகுசா வாழ்றவங்கள அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கிறது இல்லை. பாருங்க, இது எக்கச்சக்கமான பேர். இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு ஒரு கிளையண்ட்டு சரிங்களா, டைவர்ஸ் போட்டிருக்கேன். பொண்ணு சென்னை, எக்கானது கொண்டு டேட் வாங்கிட்டே போயிருக்கு. டைவர்ஸ் கொடுக்க விட மாட்டேன். நீ என்ன அவ்வளோ பெரியாளா, கொடுக்க விட மாட்டேன்னு தள்ளிட்டே இருக்காங்க. கொடுக்க விட மாட்டேன் அவங்க சொல்ல முடியாது. கோர்ட்டு கொடுத்தா கொடுப்பாங்க, கொடுக்கலன்னா என்ன சொல்கிறேன், டேட்டுக்கு வா. இன்னும் அந்த பையன் மேலே தப்பே இல்லை. பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துருச்சு, ஆயா உட்காந்துட்டு 4 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கான் பையன், வரவே இல்லை. இதோ வருவா அதோ வருவான்னு கால் பண்ணி பார்த்துருக்கான், வர முடியாதுன்ட்டாங்க. பஞ்சாயத்து வச்சுருக்காங்க, வர்றேன்னு சொல்கிறது பஞ்சாயத்தில் வரல. இப்போ டைவர்ஸ் கேஸ் போட்டோம். அந்த பையன் வெறுப்பாயிட்டு 4 வருஷம் ஆகிட்டு போட்டான் சரிங்களா. போட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து அவங்க வந்து ஒரே ஒரு இடத்த அட்டன் பண்ணியிருக்காங்க. டேட்டு மட்டும் 1 வருஷம் தாழ்ட்டாங்க சரிங்களா. இப்போ 6வது மாசத்துல மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அந்த பொண்ணு சம்பாதிக்குது, அந்த பொண்ணு 4 வருஷமா வரல. அந்த பொண்ணு மேல தப்பு கண்டுபிடிச்சோன்னா ஆக்சுவலி வேலை அந்த பொண்ணு வேலை பார்க்கறது கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா. நான் வந்து வெளிப்படையா சொல்றேன், இந்த வீடியோ அந்த அந்த பொண்ணோட வக்கீல் பார்த்தாலும் சரி, அந்த பொண்ணு பார்த்தாலும் சரி பிரச்சனை இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வேலை பார்க்குற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், வீடியோவோட கண்டுபிடிச்சி நான் போறேன் கோர்ட்டுக்கு முன்னாடி சரிங்களா. ஏன்னா அவங்க மெட்ராஸில் இருக்காங்க, நீங்கள் இருக்கிறது பெங்களூரில். எப்படி கண்டுபிடிங்கன்னா, எந்த ஒரு வக்கீலாலையும் முடியாது. இல்லை, முடியும்னு நினச்சா முடியுங்க, முடியாதுன்னு ஆயா உட்காந்துக்க முடியுங்க, ஆனால் முடியுங்க. இன்றைக்கும் அவங்க கண்டுபிடிச்ச வேலை, எத்தனை வேலை மாறிட்டாங்களோ அத்தனை வேலையை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க அப்பா அம்மா வீடு கண்டுபிடிச்சிட்டேன். வீட்டிலேருந்து மாறிட்டா கண்டுபிடிக்காத முடியாதா. ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் இந்த ஃபோனில் அனுப்பிச்சிங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்க, சம்மன் அனுப்பிச்சிங்க. அவங்க அப்பாவை யாரும், அவன் அப்பா இல்லை, இந்த பையனோட அப்பா இறந்துட்டாங்க. அவன் பையனோட அப்பா உயிரை எழுதி வச்சிருக்காங்க, என் பொண்டாட்டி நான் இறந்தாலுமே என் பொண்டாட்டி இறக்குற வரைக்கும் பங்கு இல்லை பசங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு இருக்காங்க. அதாவது உரிமையே இல்லைன்னு இல்லை, என் பொண்டாட்டி இறக்குற வரைக்கும் இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு உயிரை எழுதி வச்சிருக்காங்களா, அது எனக்கு ஒன்றா, பசங்களுக்கே உரிமை இல்லைன்னு இருக்காரு. அவங்க பொண்டாட்டி இருக்கிறதுக்கு, ஏன்னா பொண்டாட்டி எழுதி கொடுக்கறதுக்கு உரிமை இல்லைன்னு இருக்காங்க. என் பொண்டாட்டி உயிரோடு இருக்க வரைக்கும் பொண்டாட்டி அனுபவிக்கிட்டோம், அதுக்கப்புறம் யாராலும் எழுத்துக்கிட்டு இருக்காங்க பசங்கள்ல 2 பேருக்கும் பங்கு, அது யார் அவங்க ஒத்து போய் எடுத்துட்டாலும் சரி அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு உயிரை எழுதி வச்சிருக்காங்களா, மாமனார் இல்லை உயிரை எழுதி வச்சிருக்காங்கல்ல, கொடுக்க சொல்லுங்க. நான் எப்படிங்க வரும், பொண்டாட்டிக்குன்னு தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க, பசங்களுக்கே இல்லை, அப்புறம் எப்படிங்க பொண்டாட்டிக்கு வரும். அதாவது மருமக, அந்த அவர் எழுதி வச்சிருக்க மருமக, அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி அவங்க வீடு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பொண்டாட்டியும் புருஷனும் சம்பாரிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். எக்காரணம் கொண்டு அவர் ஃபேஸ் இன்னைக்கு வரைக்கும் அவர் வீட்டில் எப்படின்னு தெரியல, சண்டை போடுவார், வீட்டில் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் ஃபேஸ் வந்து என்றைக்குமே வந்து ஒரு சிரிச்ச முகமாக இருக்குங்க. ஒரு நோயில் ஆக்சுவலி உடம்பு சரியில்லாமல் இறந்தார் தெரியுங்களா. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன்னு எனக்கு தெரியுங்க. சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஈஸியாக வந்து அந்த பையனுக்கு இல்லைன்னா என்ன, மாமனார் சொத்து இருக்குல்ல எனக்கு கொடுக்க சொல்லுங்க, இவனுக்கு சொந்தம் தானே, 2 பசங்க தானே, இன்னொரு சொத்தை வாய் விட்டு இந்த சொத்தை அவங்கள எடுத்து சொல்லுங்க. அவர் வந்து மொட்டையா மொத்த சொத்தையும் என் பொண்டாட்டி இருக்க வரைக்கும் எக்காரத்தை கொண்டு எழுதி வைக்க முடியாதுன்றாரு. பசங்களுக்கு வாய்ப்பு இல்லை, உரிமை இல்லை, என் பொண்டாட்டி உயிரோடு இருக்க வரைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி தெளிவா இருந்தவர்கள் இவங்க. இந்த மருமகளை பத்தி, அந்த மருமக தேடி கண்டுபிடிச்சதே இந்த அவர் தான் சரிங்களா. அந்த மருமகளை பத்தி நல்லா தெரியும் எப்படின்னு சரிங்களா. இப்ப இல்லை உயிரோட, அதனால அவங்க சொல்லுவாங்க, என் மாமனாருக்கு நல்லா தெரியும், பார்த்து கட்டி வச்சாங்கன்னா, நீ போய் உங்க அம்மா வீட்டுல ஒண்ணுமே காரணம் இல்லாம உட்காந்துட்ட,
நீ எந்த இடத்துல வேலை பார்க்குறேன்னு தெரியும். அப்படி போது நீ என்ன கேஸ் போட்டாலும் சுப்ரீம் கோர்ட் போனாலும் நான் விட மாட்டேன், கவலைப்படாத. அந்த பையனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருந்து சரிங்களா. ஏன்னா இப்போ டெல்லி ஹைகோர்ட்ல ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க, எக்காரத்தை கொண்டு மெயின்டெனன்ஸ் ஒருத்தவங்களை பராமரிக்க தவிர எக்காரத்தை கொண்டு கொடுக்கறது இல்லை சரிங்களா. எப்படி பாக்குறீங்க பாருங்க, இது எக்கச்சக்கமான பேருக்கு அடி இந்த இது ஜட்மெண்ட். தயவுசெய்து இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. எக்கச்சக்கமான பேர் மாட்டிட்டு தொந்தரவு நைட் தூக்கம் வராமல் இருக்காங்க. அதனால தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.